கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடன் செல்லும் கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கொடாக்குடி ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபங்களுக்காக என்னுடைய நன்றி. கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இன்றைய தினத்தில் உண்மை என்ற வார்த்தை பொருள் கொண்டு பேச ஆசைப்படுகிறேன். யோவான் 4வது அதிகாரத்தில் 23வது வார்த்தை 24வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை சூழ்ந்து கொள்கிறவர்களால் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறபடியால் பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் எத்தின் உண்மை பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 23வது வார்த்தை 24வது வார்த்தையில் 1 உண்மை, 2வது உண்மையோடும், 1 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், 2வது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கு. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு பிதாவனை விரும்புகிறார். உண்மையாக தொழுது கொள்ளணும்னு சொல்லி பிதாவனை விரும்புகிறார். ஆவியோடும் தொழுது கொள்ளணும், அதே உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கீழே சொல்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த விசேஷமான காரியம் என்ன சொன்னாக்கா, கர்த்தருடைய காரியங்கள், இந்த உண்மை என்ன சொல்லி பார்ப்போம். சகேரியா 8வது அதிகாரத்தில் 10:97 சகேரியா 8வது அதிகாரத்தில் ஹல்லேலூயா 16வது வார்த்தை வாசிக்கிறேன் நான். சகேரியா 8வது அதிகாரம் 16. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனுடன் உண்மையை பேசுங்கள். இப்போ உண்மையை பேசுங்கள் சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவனவன் உண்மையை பேசுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தருங்கள். ஒருவனுக்கும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தை தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவனும் பிறனோடு உண்மை பேசுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு பிடிச்சது மோசையை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என் தாசனைக்கு மோசே அப்படிப்பட்டவனல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் முன்னே உள்ளவன். என்காமம் 12வது 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆனால் மோசே தான் ரொம்ப உண்மையாக இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சகரியா 8வது அதிகாரம் 16 படித்தேன். ஓசியா 4வது அதிகாரம் 10:57. ஓசியா 4வது அதிகாரத்தில் 1லேருந்து ஒரு 3 வார்த்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளே, தேச குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்ன என்றால் தேசத்திலே உண்மை இல்லை. தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. அது புறஜாதியை சொல்கிறாரா நமக்கு சொல்கிறாரா உங்களுக்கு தான் புரியும். ஹல்லேலூயா.
உண்மை இல்லை. அது என்ன அது என்ன அது என்ன என்றால், தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை, பொய்யான இட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பைகளோடு இரத்த பையை சேருகிறது. இதன் நிமித்தம் தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிற அனைவரும் கூட மிருக ஜீவனும் ஆயுத பறவைகளும் தோய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். பாருங்க, தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிவு இல்லை. ஆண்டவர் அநேக காரியங்கள் வேதத்தை சொல்லியிருக்காரு. தேவனை எப்படி தொய்து கொள்ளணும்னு சொன்னாக்கா, ஆவியோடு உண்மையோடு தொய்து கொள்ளணும்னு சொல்கிறாரு யோவான் 4:23-24. ஆனால் அநேக ஆவியோடு தொய்து கொள்றாங்க, ஆனால் உண்மையோடு தொய்து கொள்றதில்ல. ஹல்லேலூயா, ஜீசஸ். எனக்கு ஆவிகளை பகுத்தறியும் ஞானம் வேணும்னு சொல்லப்பட்டது. நமக்குள்ளே என்ன ஆவி இருக்குது, மற்றவங்கள என்ன ஆவி பக்கத்து வரக்கூடிய ஞானம் வேணும்னு சொல்லிட்டு பவுல் எழுதுறாரு. அதனால் ஞான வரங்கள் வேண்டும், ஆவியின் வரங்கள் வேண்டும், தீர்க்கதரிசன வரங்கள் வேண்டும், கிருபை வரங்கள் வேண்டும் என்று அப்படி எழுதுறார். இந்த வரங்கள் இருந்தால் தான் அதை நம்ம உணர முடியும், பகுத்தறிய முடியும். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே சொல்றாரு ஜீசஸ், பொய்யான இட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இதன் நிமித்தம் இரத்த பைகளோடு இரத்த பைகள் சேருகிறது. இதன் நிமித்தம் தேசம் புலம்பும். அது கூடியிருக்கிற அனைவரும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும். கடலில் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஜீசஸ், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஜீசஸ். இங்கே யோபு அதிகாரத்தில் சில காரியங்களை பார்ப்போம். யோபு 21வது அதிகாரத்தில் 34வது வார்த்தை இப்படி சொல்கிறது: நீங்கள் வீணான ஆறுதல் எனக்கு சொல்கிறது என்ன? நீங்கள் வீணான ஆறுதல் எனக்கு சொல்கிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது என்றார். சில பேர் வீணான ஆறுதல் சொல்லுவாங்க. அப்போ சொல்கிற போது என்ன சொல்கிறது என்ன? உங்கள் மறுமொழிகள் உண்மை கேடு இருக்கிறது, அவங்க காரியங்களும் உண்மை கேடு இருக்குது சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்தது யோபில் 33:3 சொல்கிறாரு. 33:3 ஜீசஸ் 33:3 வாசிக்கிறேன். என் வார்த்தைகள் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். யோபு சொல்றாரு, என் வார்த்தைகள் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். சில சமயம் பாருங்க, இருதயத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், வாயில் ஒரு வார்த்தை வரும். அந்த இருதயத்துக்கும் வாய்க்கும் வார்த்தை ஒத்து வராது. அப்படி ஒத்து வந்ததுதான் அது உண்மையான வார்த்தை. பாருங்க, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்துக்கும். அப்ப இருதயத்தில் ஒரு உண்மை இருக்கும். நான் அறிந்த உதடுக்கு சுத்தமாய் வசனிக்கும். பாருங்க, என் வார்த்தைகள் என் இருதயத்துக்கு உண்மையாக ஒத்துருக்கும். அப்போ இருதயத்துக்கு ஏற்ற போல வார்த்தைகள் இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. உள்ளத்துல வார்த்தை, உதட்டில் ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது. ரெண்டு இருதயத்தில் இருக்கிற வார்த்தையும் உதட்டில் வர வார்த்தையும் ஒன்றா இருக்கு. அதுதான் உண்மையான வார்த்தை. ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மறைச்சி பேசுவாங்க. பொய் பேசுறது உண்மைக்கு கேடா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஜீசஸ். சங்கீதம் 12 சொல்லப்பட்ட வார்த்தை கவனிப்ப. சங்கீதம் 12 இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் 12 சொல்லப்பட்ட வார்த்தை, சங்கீதம் 12:1, ரட்சியம் கர்த்தர் பக்தி உள்ளவன் அற்றுப்போகும், உண்மை உள்ளவர்கள் மனுபது குறைந்திருக்கிறார்கள். இப்ப என்ன சொல்லப்பட்டது? ரட்சியம் கர்த்தர் பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உலக மனுபத்தில் குறைந்திருக்காங்க. அப்போ உண்மை உள்ளவங்க குறைந்திருக்காங்க. ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தருக்கு தொய்து கொள்றவங்களும் குறைந்திருக்காங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கவும் குறைந்திருக்காங்க. ஹல்லேலூயா.
அதனால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கார். அவரை எப்படி தொழுது? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 5வது அதிகாரத்தில் 8-9 வாசிக்கிறேன். கர்த்தாவே, சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை சேவைப்படுத்தும். அவர்கள் வாயிலே உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிறகு போய் தங்கள் நாவின இச்சகம் பேசுகிறார்கள். அதனால இந்த வேத வார்த்தைகள் சத்தியம். அவர் சொல்றாரு உண்மை இல்லை, அவர்கள் வாயிலே உண்மை இல்லை. சில பேர் பேசும்போதே உண்மை இருக்காது. மன்னிக்கனே, நான் மற்ற குற்றப்படுத்தி பேசுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் கஷ்டப்படுற நேரத்தில் சில ஊழியக்கார வீட்டுக்கு போவேன். வெளியில் நிற்க வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. உள்ளே இல்லை சொல்லுவாங்க. பாஸ்டர் இருந்தால் கூட இல்லை இல்லை, அந்த இல்லை சொல்கிறத அது உண்மை இல்லை இல்லைங்களா? அது நியாயக்கேடு தானே, அது உண்மைக்கேடு தானே அது. அதனால் வந்தவங்கள தைரியமாக நின்று என்ன வேணுங்க ஏது ஏன்னு சொன்னாக்கா, ஒருத்தர் நாடி வராங்க சொன்னால் அவர் தேவைகளாக தான் வராங்க. தேவை சொன்ன நான் ஒரு நாள் கேக்க நகர் போயின்னு இருந்தேன். சரி சொல்லிட்டு கோடம்பாக்கத்தை ஏசி சர்ச்சு சார்லஸ் அவரனை பார்க்க போனேன். சரி போகிற வழியில் பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா காணி கொடுத்தா நல்லா. அவர் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. கொடுக்க திராணி இருக்கு, ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்மளை நியாயம் இருக்காங்க. நம்ம உண்மையாக இருக்குமா இல்லையா, மற்ற உண்மையாக இருக்குமா, அது பின்னாடி பிரச்சனை. எல்லாத்தையும் தேவன் உண்மையாக இருக்கார். அப்போ மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளன்னு சொல்லி சாட்சி கொடுத்தாரு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் குறை சொல்ல, தேவைகள் இருக்கும்போது நமக்கு அப்படி தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் தேவைக்காக மற்றவங்க போய் நிற்கும் போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன படிப்படியாக உயர்த்தினார். ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 40:10 வார்த்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 40:10 வார்த்தையில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 40:10 வாசிக்கிறேன். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவிக்காமல் நான் ஒளித்து வைக்கவில்லை. உண்மையை ஒளித்து வைக்க முடியாது, ஆனால் இவர் ஒளித்து வைக்கல சொல்றாரு. தாவீது சொல்றாரு, உம்முடைய நீதியை நான் என் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. தேவனுடைய நீதியை மறைக்கல. அடுத்தது என்ன சொல்றாரு? உமது சத்தியத்தை உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். நான் சத்தியத்தையும் சொல்லியிருக்கேன், ரட்சிப்பையும் குறித்து சொல்லியிருக்கேன். 3வது காரியம் சொல்றாரு, உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை சொல்றேன். இப்போ மகா சபையில் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு இது செய்தார், அது செய்தார், உண்மை செய்தார். தாவீது கூட அதுக்கப்புறம் உண்மையாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். தண்டனை அடைஞ்ச உடனே தாவீது கூட சாட்சி இருக்கு. சாமியல் சொல்றாரு, சவுலை பார்த்து, இன்னொருத்தர் பார்த்து, தாவீது உண்மை மூலம் உன் வீட்டில் யாருமே இல்லையே சொல்றாரு. சரி இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 17 1 ராஜாக்கள் 17 ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17 24வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். இங்கே என்ன சம்பவம் சொன்னாக்கா, ஒரு பஞ்சம் வருது. எளியா காலத்தில் பஞ்சம் வருது. 1 ராஜாக்கள் 17
அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி பஞ்சம் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாரு, எலியா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. இது முன்பாக நிற்கிற அவனுடைய ஜீவனை கொண்டு பாருங்க. 17:1 பாருங்க. கிளையாத்தின் குடிகளில் திஸ்வேன் ஆகிய எலியா, ஆகவே என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்தில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற அவர்களுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இப்படி சில அற்புதங்கள் செய்கிறாரு. அற்புதம் செய்த கடைசி வார்த்தை 24. அப்போது அந்த ஸ்திரீ எலியாவை இன்னைக்கு தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கேன் என்றார். அப்போது நம்ம வாயில் உண்மையான வார்த்தை புறப்படணும். கர்த்தருடைய வார்த்தை உண்மையான வார்த்தை புறப்படணும். காணிக்காக, தசமத்துக்காக, உன்னுடைய தேவைகளுக்காக பொய் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வாயில் சொல் பிரபுமுக தேவன் அறிந்திருக்கார். வசனம் சொல்லுது, உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஜீசஸ். நீதிமொழிகள் 20 6வது வார்த்தை என்ன செய்ய, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்போம் யார். நீதிமொழிகள் 6 என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழி 20:6 எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மனுஷன் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? தயாளத்தை பிரஸ்தாபப்படுத்துவாங்க. யோவான் 6வது விளம்பரத்தை விரும்புகிறேன் என்ன பண்ணுவான், அவன் நான் நல்லா இருக்குன்னு சொல்ல விளம்பரம் அதிகமாக பண்ணுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சில பேர் விளம்பரத்தை விரும்ப மாட்டாங்க, சில பேர் விளம்பரத்தை விரும்புவாங்க. ஹல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பேன் யார்? அதனால் சில விஷயம் நானும் பார்ப்பேன். நான் பழகினவருக்கும் உண்மையை நான் பார்க்கலை. அந்த உண்மை என்கிட்டயும் இல்லை. நான் ஒத்துக்கணும். நான் நீதிமான் போல பேசக்கூடாது. நான் நீதிமானாக பேசுகிறேன், என் வாய் என்னையே குற்றப்படுத்த சொல்லிட்டு யோபு சொல்கிறாரு. சரி, கர்த்தர் நல்லவர். யோபு நீதிமொழி 28 இந்த வார்த்தை ஒன்று இருக்கு, பார்ப்போம். நீதிமொழி 20 பாருங்க. 28 20வது வார்த்தை, உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வரன் ஆவதுக்கு தீவிரக்கணும் ஆக்கினைக்குள்ளாக தப்பான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். கர்த்தரை நம்புகிற செழிப்பான்னு சொல்லிட்டு சில பேர் போர்டு போட்டிருக்காங்க. செழிப்பான், அது கர்த்தரை நம்புகிற செழிப்பான், செழித்து ஓங்கி வளருவாங்க. இது ஆசீர்வாதம் குறித்து சொல்லப்பட்டது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான், ஐஸ்வரன் ஆவதுக்கு தீவிரிக்கணும் ஆக்கினைக்குள்ளாவான். சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீதிமொழி 11 ஒரு வார்த்தை இருக்குது, பார்ப்போம். நீதிமொழி 11 13வது வார்த்தை, புறங்குறித்து இருக்கிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவிலே உண்மையுள்ள காரியத்தை அடுக்கிறான். ஆவில உண்மையாக இருக்குன்னு சொல்லப்பட்டது. வேத வார்த்தை என்ன ஆவில இந்த உண்மை சொல்லி எப்படி சொன்னாக்கா, அந்த சங்கீதம் 18 தாவீது எப்படி சொல்றாரு. சங்கீதம் 18 தாவீது சொல்றது நம்ம கொஞ்சம் கவனிப்போம். பாருங்க, சங்கீதம் 18:23, அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். மன உண்மையாக இருந்தாராம். அதுக்கப்புறம்
2 ஆசை, இம்மைக்குரிய ஆசை, மறுமைக்குரிய ஆசைங்க. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் வந்து சில தப்பு பண்ணுறோம். மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தப்பு பண்ண முடியாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் தப்பு பண்ண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றாங்க. சில பேர் பாருங்கள், லஞ்சம் வாங்குறாங்க, பொய் பேசுகிறாங்க, சிலர் வஞ்சிக்கிறாங்க, சொத்து தகராறில், குடுக்கல் வாங்கல, மோச நாசங்கள். இது வந்து இம்மைக்குரிய ஆசீர்வாதம். பணம் சேர்த்துருவாங்க, நிறைய பணம் சேர்ப்பாங்க. இம்மைக்குரிய ஆசீர்வாதம். மறுமைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு சேர்க்க மாட்டாங்க. அதுதான் வந்து லூக்கா பண்ண சொன்னார். ஒருத்தர் என்ன பண்ணானா, வயலெல்லாம் விளைஞ்சு நிறைஞ்சவன்னு அவன் ஆத்மா பார்த்து சொன்னான், நான் பெரிய ஒரு இடத்த கட்டி அதை தானியத்தெல்லாம் வச்சு என் ஆத்மா பார்த்து உண்டு பூசி சுகமாக சொன்னார்ப்பா, நாளைக்கும் உயிர் போக போகுது ஆண்டவர் சொன்னாராம். கலைஞர்களை கட்டி சேர்த்து வச்சுட்டேன். ஆனால் என்ன நடக்கும், ஒரு செகண்டில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. என்ன நடக்கும் சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது. இன்னொன்று என்ன சொன்னாக்கா, மோசைகளை கர்த்தர் சொல்கிறார். மோசை வந்து இந்த ஜனங்களோட பாரத்தை என்னால் சுமக்க முடியல, நியாயம் தீர்க்க முடியல சொல்லச்சா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மை உள்ளவங்களாக பார்த்து நீ வந்து நியாயம் விசாரிக்க ஏற்பாடு பண்ணு சொல்கிறாரு. யாத்திராகமம் 18வது அதிகாரம் 18வது அதிகாரம் 18-21வது வாரத்தில் தேவன் கர்த்தரோடு பேசுறாரு. என்ன சொல்றார் பாருங்க. ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும், அவள் பயப்படுறவனும் இருக்கணும், தேவனுக்குள்ள உண்மை உள்ளவர்களும் இருக்கணும், பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. அப்போ உண்மை உள்ள மனுஷன் தெரிஞ்சுக்கும், பொருளாசை இல்லாதவங்க தெரிஞ்சுக்கும். இனி உண்மையாக இருக்காங்க, பொருளாசையோடு இருக்காங்க. சரி, இங்கே பாருங்க. திறமையுள்ள மனதை அவர்கள் 1000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அப்போ சொன்ன கட்டளைகளையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் என்றார். இப்போ மோசையால் முடியாது சொல்கிறது ஆண்டு சொல்ற. சில பேர் தேர்ந்தெடுக்க சொல்கிறார். தேர்ந்தெடு, உண்மை உள்ளவங்க தேர்ந்தெடு, பண ஆசையில் தான் தேர்ந்தெடு சொல்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு சொல்கிறாரு. அது பெரிய சப்ஜெக்ட். எல்லாமே வேதத்தில் எடுத்து படித்தாக்கா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ நான் சொல்ல அந்த கருத்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம உண்மையோடும் ஆவியோடும் தொய்து கொள்ளணும். கருத்துறேன் அந்த உண்மை எப்படி இருக்குன்னா, இருதயத்துக்கு ஒத்த வார்த்தை உண்மையாக இருக்குது. வார்த்தையாக நம்ம இருதயத்தில் இருக்கிறது உண்மையாக இருக்குது. ஹல்லேலூயா. அதான் யோபு சொன்னார். ஹல்லேலூயா. மார்க் 5வது அதிகாரம் 33வது காரியத்தில் இயேசு வந்து சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசும்போது அந்த சமாரியா ஸ்திரீ சாட்சியம் உண்மையெல்லாம் சொன்னார். எனக்கு என் காரியத்துக்கு உண்மையெல்லாம் சொன்னார். அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தான்னு சொல்றார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோத்திரம். அதனால அநேக காரியங்கள் இருந்தாலும் எரேமியாவில் என்ன சொல்றாரு, ஒருத்தன் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவர் சொப்பனம் கண்டு என் வார்த்தைகள் உண்மையாக சொல்லு, என் வார்த்தைகள் என்ன பண்ணு உண்மையாக சொல்லு. அதை தான் வந்து அந்த சமாரியா அந்த வார்த்தை உண்மையாக சொன்னார். தேவன் எனக்கு உள்ளதெல்லாம் உண்மையாக சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது உண்மையாக சொல்லு. கர்த்தருடைய காரியங்களை உண்மையாக இருக்கணும். ஜபத்தில் உண்மையாக இருக்கணும். வேத வாசிகளில் உண்மையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல உண்மை. நேசிக்கத்தில் உண்மையாக இருக்கணும். அன்பு கூறுறதுல உண்மையாக இருக்குங்க. மாயமலம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்கணும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி பண்ணாக்க முடியாது.
தேவன் உண்மையாக இருக்க நமக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. அதனால் ஒரு முடிவு எடுப்போம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளு. உண்மை என்றென்றும் இருக்கும், நம்ம பக்கம் இருக்கும். உண்மை, தான தர்மங்கள், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் எல்லாமே நம்ம பக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் எலிசா சொன்னது போல் கேயாசி ஐயோ இவங்களுக்கு முன்பாக நம்ம நிற்க முடியாது. அப்போ தான் கேயாசுடைய கண்களை திறக்கும் போது குதிரைங்களும் ரதங்களும் நிற்கிறது பார்த்தோம். நம்ம பக்கம் ஆண்டவர் இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் உண்மையை நம்ம பேசுவோம். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்வோம். அநேக காரியங்கள் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது உண்மை உள்ள மனுஷன் கண்டுபிடிக்கிறோம். யார் உண்மையை சில சமயம் வெளியில் சொல்ல முடியாது. உள்ளதை உள்ளது என்றும் இல்லாதது இல்லாது என்று சொல்லுங்க. சில பேர் உண்மை சொல்ல முடியாது. தப்பு பண்ணிட்டு விபச்சாரம் வந்து கொலை பண்ணிட்டு கொல்லிட்டு உண்மை சொல்லுவானா? சொல்ல முடியாது. அதுதான் இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு நான் நேசிக்க நான் என்ன செய்த அந்த பாட்டு பாடுற சிலோனில் கந்தசாமி சொல்ல ஜெயிலேருந்து அங்கே ஜட்ஜி சொல்கிற 2 கொலை தான் செய்யல, நான் 5 கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அதனால் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார் சொல்லிட்டு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். உண்மையாக இருந்தான். தூக்கில் போகிறவருக்கும் உண்மையாக இருந்தான். உண்மையை சொன்னான். சில பேர் உண்மை சொல்லிட்டு போய் பொண்டாடிக்கிட்டே உண்மை சொல்ல மாட்டாங்க. சில பேர் பிள்ளைங்கிட்ட உண்மையாக பேச மாட்டாங்க, மனைவிகிட்ட உண்மையாக பேச மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய ஜனங்கிட்ட உண்மையாக பேச மாட்டாங்க. ஆசாரியனுங்க, பாஸ்டருங்க, ரெவரண்ட்டு, பிஷப் கூட ஆண்டவர்கிட்ட உண்மையாக சொல்ல மாட்டாங்க. தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுக்கிடவன் இறக்கம் பெறுவான். அந்த பாவத்தை அறிக்கை எடுத்து தைரியம் வேணும். அந்த இறக்கம் பெற தைரியம் வேணும். அந்த உண்மை சொல்கிறது தைரியம் வேணும். அதனால் கர்த்தர் உண்மையாக உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென்.